அனைத்து பழங்களையும் சேர்த்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், மாதுளை, வாழைப்பழம், கொய்யாப்பழம் இந்த எல்லா பழத்தையும் சேர்த்து அது ஒரு அபிஷேகமாக பண்ணாங்க. அது பண்ணும்போது அவ்வளோ அழகாக ஒரு புன்னகையோட பாபா இருந்ததை உணர முடிஞ்சது. பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகத்தால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா, வாழ்வில் கஷ்டங்கள் நீக்கி புகழ் பெருகும். விபூதி அபிஷேகம். இந்த விபூதி அபிஷேகத்தில் சிவன், பார்வதி, பாபா 3 பேரையும் அந்த இடத்துல விபூதி அபிஷேகம் பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சுங்க. இந்த விபூதி அபிஷேகம் அதை பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்திங்கன்னா, சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்ற நம்பிக்கையில் அந்த விபூதி அபிஷேகம் பண்ணுறோம். ஸ்வர்ணம் கலந்த நீர் கொண்ட அபிஷேகம். இந்த ஸ்வர்ணாபிஷேகங்கிறது அங்கே வந்த அனைத்து பக்தர்களும் அவர்களுடைய தங்க ஆபரணங்களை கொடுத்து அந்த ஆபரணங்களை கொண்டு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருந்ததுங்க. அந்த ஸ்வர்ணாபிஷேகம் கலந்த நீரை அபிஷேகம் பண்ணுறதுனால சகல சௌபாக்கியம் கிட்டும். கிட்டத்தட்ட இந்த ருத்ராபிஷேகம் 1 மணி நேரத்துக்கு மேலாகவே பாபாவுக்கு பண்ணுறாங்க. இந்த கோவிலில் அப்பப்போ மந்திரங்களும் யாகங்களும் ருத்ராபிஷேகங்களும் பாபாவுக்கு பண்ணுறதுனால இந்த கோவிலில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் பாபா மேடையில் ஷீரடியிலிருந்து கொண்டு வந்த மண்ணும் கல்லும் அவருடைய எந்திரங்களை பதித்து பண்ண பாபா சமாதி இங்கே இருக்குது. அதனால் இந்த கோவிலில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை அறியாமலேயே உணர வைக்குது. எத்தனையோ பாபா கோவில் போயிருக்கேங்க. இந்த பாபாவை உயிரோட நேருக்கு நேர பாபாவை புன்னகையோடு பார்க்கும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாமே மறந்து போயிடும்.